சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் அமெரிக்க ஈரானிடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்து வரும் நிலையில் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு, கோர்மஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலக எரிசக்தி சந்தை ஆகியவை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இருதரப்பும் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள், ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் ராணுவ தயாரிப்புகள் குறித்து தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த பதற்றம் காரணமாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து, எண்ணெய் விலை மற்றும் உலக பொருளாதார குறித்த கவலைகளும் அதிகரித்துள்ளன. அதே வேளையில் ஈரானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரம், அமெரிக்காவின் அணுகுமுறை, கார்முஸ் ஜலசந்தியின் தற்போதைய சூழல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முன்னேற்றங்கள் உலக அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. மத்திய கிழக்கில் தொடர்ந்து மாறிவரும் இந்த முக்கிய புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நகர்வுகளின் முழுமையான பின்னணியை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது ஈரான் நடத்தி வரும் தொடர் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்து அவசர எச்சரிக்கையை தொடர்ந்து தென் ஈரானின் முக்கிய துறைமுக நகரங்களான பந்தர் அப்பாஸ், சபஹார் மற்றும் கொனாரக் ஆகிய ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் புதிய கட்ட அசுர தாக்குதல்களை நடத்தி தரைமட்டமாக்கியுள்ளன. ஈரானின் மிகப்பெரிய கடற்படை தளங்களை கொண்டு பந்தர் அப்பாஸ், பாகிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள சபஹார் மற்றும் கொனாரக் ஆகிய தென் ஈரானிய கடற்கரை நகரங்கள் அமெரிக்க ஏவுகணைகளால் துளைக்கப்பட்டுள்ளன. சபஹாரில் உள்ள கடல்சார் போக்குவரத்து கட்டுப்பாடு கோபுரம் முற்றிலும் சேதமடைந்துள்ளதுடன் அங்கு மின்சார கட்டமைப்பு முடங்கியுள்ளது. இந்த அசுர நடவடிக்கையை ஒரு நியாயமான பதிலடி என்று விவரித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ஈரான் மீண்டும் கப்பல்கள் மீது கை வைத்தால் இதைவிட கடுமையான கொடூர விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளார். தெற்கு ஈரானில் பந்தர் அப்பாஸ், சபஹார் மற்றும் கொனாரக் கடற்படை தளங்களை அமெரிக்க ராணுவம் தரைமட்டமாக்கி சில மணி நேரங்களில் ஈரான் அதிர்ச்சி பின்வாங்கலாக அமெரிக்காவை அவசரமாக தொடர்பு கொண்டு ஒப்பந்தத்திற்காக கெஞ்சுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக பிரகடனம் செய்துள்ளார். அங்காரா நேட்டோ 3.0 உச்சி மாநாட்டை முடித்துக் கொண்டு ஏர்போர்ஸ் ஒன் அதிபர் விமானத்தில் வாஷிங்டன் திரும்பும் வழியில் செய்தியாளர்களிடம் டிரம்ப் கூறியதாவது: ஈரான் சற்று நேரத்திற்கு முன்பு எங்களை அழைத்தது. அவர்கள் ஒரு உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்ள மிகவும் விரும்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா அல்லது அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மதிப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் இப்போதைய பிரச்சினை. மேலும் அமெரிக்காவின் கொடூர பதிலடியை நியாயப்படுத்திய டிரம்ப், நாங்கள் அவர்களை 20-1 என்று அசுர விகிதத்தில் தாக்கியுள்ளோம். அவர்கள் எங்களை தாக்கும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை விட 20 மடங்கு கடுமையாக திருப்பி தாக்குவோம் என எச்சரித்துள்ளார். வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்று கருதப்பட்ட வரலாற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் முற்றிலும் உடைந்ததை தொடர்ந்து தொடர் தாக்குதல்களின் 2வது இரவில் அமெரிக்க ராணுவம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தனது அசுர வான்வெளி தாக்குதல்களை தென்கிழக்கு ஈரான் எல்லைகள் வரை அதிரடியாக விரிவுபடுத்தியுள்ளது. ஈரானின் தெற்கு கடற்கரையோரம் உள்ள பல முக்கிய நகரங்கள் மற்றும் மூலோபாய தீவுகள் மீது அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கொடூரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் அடுத்தடுத்து பல அசுர வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகிலுள்ள கெஷ்ம் மற்றும் அபு மூசா தீவுகளில் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு ஏவுகணைகள் சுடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. முந்தைய இரவுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா இந்த முறை தென்கிழக்கு ஈரான் வரை தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. ஈரான், ஷாக்கார், கொனாராக் மற்றும் சபஹார் ஆகிய நகரங்கள் அனைத்தும் அசுர குண்டுவீச்சால் அதிர வைக்கப்பட்டுள்ளன. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சபஹார் நகரில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள், ராணுவ தளங்கள், 2 முக்கிய சர்வதேச துறைமுகங்கள் மற்றும் ஒரு கடல்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்க படைகள் கடுமையான குண்டு வீச்சை நடத்தியுள்ளன. ஈரான் ஷாகார் பகுதியில் நடந்த அசுர தாக்குதலில் ஏவுகணைகளின் சிதறல்களால் ஒரு முக்கிய மருத்துவமனை கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள விமான நிலையம் ஒன்றும் குறிவைக்கப்பட்டதில் குறைந்தது ஒருவர் கொடூரமாக பலியாகியுள்ளனர். மறுபுறம் தென்மேற்கு ஈரானில் உள்ள புஷேர் மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளும் அமெரிக்க வான்வெளி தாக்குதலுக்கு உள்ளாகின. புஷேரில் ஈரானின் முதன்மையான அணுமின் நிலையம் அமைந்துள்ளதால் இந்த தாக்குதல் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் அந்த அணுமின் நிலையம் சேதமடையவில்லை என்று உள்ளூர் அதிகாரிகள் அவசரமாக தெரிவித்துள்ளனர். கார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் முடக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரானுக்கு எதிரான தனது 2வது கட்ட அசுர வான்வெளி தாக்குதலில் ஒரே இரவில் 90 முக்கிய ராணுவ இலக்குகளை துடைத்தெறிந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. முந்தைய நாளிரவில் 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்ட நிலையில் தற்போது ஈரானிய படைகளின் உள்கட்டமைப்புகள் அமெரிக்காவின் அசுர குண்டு வீச்சால் நிலை குலைந்துள்ளன. அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அறிக்கையில் இந்த தாக்குதல்கள்
நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கங்கள் மற்றும் அளிக்கப்பட்ட இலக்குகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களான மாலுமிகள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் அந்த நாட்டிற்கு எதிரான இந்த கூடுதல் சுற்று அசுர தாக்குதல்களை அமெரிக்க படைகள் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளன. ஈரானின் தென்கிழக்கு எல்லைகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகள் முழுவதும் பரவியுள்ள ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் முக்கிய தளங்கள் இந்த அசுர வான்வழி தாக்குதலில் குறிவைக்கப்பட்டன. வான் பாதுகாப்பிற்காக ஈரானின் கடற்கரையோரம் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடலோர கண்காணிப்புக்கான டெடார் சாதனங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டன. அமெரிக்க தளங்களை அச்சுறுத்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஈரானின் பாரிய ஏவுகணை அடுக்குகள் மற்றும் அசுர ஆளில்லா விமான சேமிப்பு கிடங்குகள் குண்டுகள் வீசி தகர்க்கப்பட்டன. ஈரானுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு இனி இடமில்லை என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிக தெளிவாக உணர்த்தியுள்ளார். ஈரானுடன் இனி பேசுவது முற்றிலும் நேர விரயம் என்று தாம் நம்புவதாக ட்ரம்ப் வாஷிங்டனில் அதிரடியாக குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் இருந்து வெள்ளை மாளிகை நிருபர் கிம்பர்லி ஹால்ஹெட் வழங்கிய பிரத்யேக தகவலின்படி அமெரிக்க அதிபரின் தற்போதைய ராஜதந்திர நகர்வுகள் ஈரான் மீதான பொருளாதார மற்றும் ராணுவ அசுர அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் தனக்கு முழுமையான செழிப்பு ஏற்பட்டுள்ளதாக ட்ரம்ப் பிரகடனம் செய்துள்ளார். மேலும் அவர் இனி எந்தவொரு நேரடி பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட போவதில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். தனக்கு சலிப்பு ஏற்பட்டிருந்தாலும் தனது குழுவில் உள்ள முக்கிய தூதர்களான ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் சம்பந்தப்பட்ட மேலதிக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை. ஒருவேளை சர்வதேச அழுத்தங்களால் மீண்டும் ஒரு தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் கூட ஈரான் அதனை சிறிது மதிக்காது என்றும் அதன் மீது தனக்கு இனி எள்ளளவும் நம்பிக்கை இல்லை என்றும் ட்ரம்ப் சாடியுள்ளார். அமெரிக்க இஸ்ரேல் அசுர வான்வழி தாக்குதலின் போது படுகொலை செய்யப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் ஆயதுல்லா சையத் அலி கமேனியின் சவப்பெட்டி இன்று நடைபெறவுள்ள இறுதி நல்லடக்க சடங்குகளுக்காக ஈராக்கின் புனித நகரான நஜாப்பிலிருந்து ஈரானின் மக்கத் நகருக்கு பலத்த ராணுவ பாதுகாப்போடு கொண்டு செல்லப்படுவதாக ஈரானின் மெகர் செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் ஈராக் முழுவதும் ஷியா முஸ்லிம்களின் மிக முக்கிய புனித நகரங்களான நஜாப் மற்றும் கர்பலா உட்பட கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து அசுர மக்கள் வெள்ளத்துடன் நடைபெற்று வந்த பிரமாண்ட இறுதி சடங்குகளின் இறுதிக்கட்டத்தை இந்த சவப்பெட்டி இடமாற்றம் குறிக்கிறது. கமேனியின் அலுவலக தலைவர் முகமதி கோல்பயி கானி செய்தியாளர்களிடம் பேசுகையில் மறைந்த உச்ச தலைவர் இமாம் ரசாவின் புனித தர்கா வளாகத்தின் அருகேயுள்ள மஷ்கத் நகரிலேயே தன்னை அடக்கம் செய்யுமாறு மரண சாசனத்தில் பிரத்யேகமாக கோரியிருந்ததாக தெரிவித்தார். உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் வழி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளதாக ப்ளூம்பெர்க் நியூஸ் கப்பல் கண்காணிப்பு தரவுகளை மேற்கோள் காட்டி அதிரடி அறிக்கை வெளியிட்டுள்ளது. வளைகுடா பகுதி முழுவதும் பரவியுள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் பெரிய ரக கப்பல்களில் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டு ஒரே ஒரு சூப்பர் டேங்கர் மட்டுமே ஈரான் கொடியிடப்பட்ட ஒரு கொள்கலன் கப்பலுடன் வளைகுடாவிலிருந்து ஆபத்தான முறையில் வெளியேறியுள்ளது. நேற்று வரும் 14 சரக்கு கப்பல்கள் மட்டுமே இரு திசைகளிலும் இந்த ஜலசந்தியை கடந்து உள்ளன. ஜூன் 16 அன்று இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான அமெரிக்க ஈரான் தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு பதிவான மிக குறைந்த எண்ணிக்கை இதுவே ஆகும். இரு நாடுகளும் இடைக்கால ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டு கடந்த 3 வாரங்களில் சராசரியாக நாளொன்றுக்கு 34 அசுர கப்பல்கள் இந்த நீர்வழியை கடந்து சென்ற நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் முற்றிலும் உடைந்ததால் போக்குவரத்து 60% மேல் வீழ்ச்சியடைந்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.